பெற்றவர்கள் கிட்ட நன்றியாயிரு. நீ அனுபவிக்கிற இத்தனைக்கும் காரணம் நீ இந்த உலகத்துல பிறந்ததுனாலதான். இந்த பட்டுப்படவை கட்டிக்கிறேன்னா நான் பொண்ணா இருக்கிறதுனால தான் கட்டிக்க முடியுது. நான் பொண்ணானது எதனால? எங்க அம்மா என்ன பெத்து போட்டதுனாலதான். இல்லைன்னா ஆகாசத்துல இருந்தா தொப்பு தொப்புன்னு குதிப்போம். இந்த கம்பம் கட்டிக்குமா? கம்பம் பட்டுப்படவை கட்டிக்குமா? இல்ல இந்த மைக்கு வளையல் போட்டுக்குமா? போடாது. நம்ம இத்தனையும் அனுபவிக்கிறோம், பாலும் பழமும் அத்தனையும் சாப்பிட்டுக்கிறோம். இத்தனைக்கு காரணம் நம்ம பிறந்தது. நம்ம பிறப்புக்கு காரணம் பெற்றோர்கள். அதை புரிஞ்சுக்கணும். பெற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அவதாரம் தான் முருகனுடைய திரு அவதாரம். அவன் சிவபெருமானை காட்டிலும் பெரியவனாய் இருந்தான். ஆனால் சிவனை வணங்கி விட்டுத்தான் திருச்செந்தூரிலே படை பெறப்பட்டது. இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை காட்டும் போது அவனுக்கு பின்னால கொண்டு போய் காட்டுவார்கள். ஏன்னா பின்னால் ஒரு சிவலிங்கம். தாய் தந்தையை வணங்கிய பிறகுதான் இவனுக்கு அந்த பூஜை கோலத்தோடு மலர் பிடித்த கரத்தோடு காட்சி தருகிறான். எந்த ஊரிலும் இல்லாத ஒரு அற்புதம். அதனால்தான்